தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். தெய்வ வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல தருணத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நித்திய ஜீவனுக்காக செய்ய வேண்டிய சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நித்திய ஜீவன் அப்படின்னா இந்த பூமியில ஒரு நாள் நாம மரிப்போம். ஹல்லேலூயா. மரணம் பலதரப்பட்ட மரணம் இருக்கிறது. சிலர் மரிக்கிறாங்க, சிலரால கொலை செய்யப்படுகிறாங்க. அதுக்கு பிறகு நியூஸ் வருது, ஏற்கனவே 7 கேஸ் அவர் மேல, ஏற்கனவே அவர் மேல 10 கேஸு, ஏற்கனவே 20 கேஸு அப்படிங்கிற ஒரு நிலையோடு மரிக்கிறார்கள். இப்படி வரக்கூடிய ஒரு மரணத்தை நம்ம தேசத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மரிக்கணும். இந்த பூமியில நமக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். வருமா வராதா? ஒரு நாள் வரும். அந்த மரணத்தை நாம் தழுவும் போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்து மரிக்க வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்திற்குள்ளாக இருந்து அப்படியே மரிச்சிருந்தாங்க. அநியாயம் அக்கிரமத்திற்குள்ளாக வாழ்ந்து மரிச்சிருக்கிறாங்க. அப்படி மரிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகாது. அந்த நபர் அவர்களால நித்திய ஜீவனுக்குள்ளாய் போக முடியாது. ஸோ எல்லாரும் ஒரு நாள் மரிப்போம். அந்த மரணத்தை நாம நரகத்திற்கு நேராய் போகிற மரணமாக நம்ம வாழ்ந்து முடிவு நரகத்துக்கு நேராக இருக்கக்கூடாது. நம்ம முடிவு பரலோகத்திற்கு நேராக இருக்கணும். ஆகவே ஆண்டவர் சபையில் வருகிற தேவ பிள்ளைகளை நம்மளை இவ்வளோ உபதேசிக்கிறது எதற்கு, வசனங்களை சொல்லுகிறது எதற்கு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பேரையும் பரலோகத்திற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படிதான் ஆண்டவர் நம்மை சபையில கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி நம்மை ஞானஸ்நானப்படுத்தி திருவிருந்தில் பங்கெடுக்க வைத்து ஆமை சத்தியத்திற்கு நேராக நம்மளை வழி நடத்தி ஆவில வளர செய்து நம்மளை அப்படியே உருவாக்கி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கவும் நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தவுமே ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே சபையில வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் இன்றைக்கு மரித்தாலும் என் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஏன் பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி கொடுக்கும். பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான், வாழ்ந்து மரித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம நோக்கம், நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம வாஞ்சை, நம்ம தாகம் எல்லாமே பரலோகத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளாய் வரணும். ஹல்லேலூயா. மிகுந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளாய் வரணும். இப்போ பரலோகத்திற்கு போகும்படி நாம செய்ய வேண்டிய சில காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதை தான் நாம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். ஒரு மனுஷன் பரலோகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பல வழிகள் இருக்கிறது. அதுல ஒவ்வொரு வழிகளையும் ஆண்டவர் அவ்வப்போது சபைக்கு தெரியப்படுத்துகிறார். இன்றைக்கு சில வழிகளை நாம தியானிக்க போகிறோம். அதுல முதல் வழி என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் எப்படி போக முடியும்? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப சபையில ஆண்டவர் ஏன் திருவிருந்து ஆராதனை நடத்துகிறார்? இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற திராட்சை ரசம், இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற அப்பம், இதை நாம ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் அந்த திராட்சை ரசத்தை நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு ஒப்புமையாக இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்து அதிகாரப்படுத்தி பிதா மாற்றுகிறார்.
அல்லேலூயா. அப்போ இந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு சமம். இங்க வைக்கப்பட்டு இருக்கிற அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திற்கு ஒப்புமையாய் வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில மனுஷன் பல காரியத்தை நம்புகிறான். எதற்காக அப்படின்னா, மரித்த பிறகு பரலோகத்துக்கு போகணும், பாவம் மன்னிக்கப்படணும், பரலோகத்துக்கு போகணும். என்ன செஞ்சா பரலோகத்துக்கு போகலாம், என்ன செஞ்சா பரலோகத்துக்கு போயிடலாம், என்ன செஞ்சா மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நிறைய தேடலிலே மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆகையினால தான் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க, நிறைய ஊர்களுக்கு போறாங்க, நிறைய கடலுக்கு போறாங்க குளிக்கிறாங்க, நிறைய நதிகளுக்கு போறாங்க குளிக்கிறாங்க. இதெல்லாம் செய்தா பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி நிறைய பேருடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் எதற்காக இந்த ஆராதனையை செய்ய வைக்கிறார் என்றா, நீங்க நித்திய ஜீவனை பெறணுமா, பரலோகத்துக்கு போகணுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலையும் அவருடைய சரீரத்திலையும் நீங்க பங்கெடுக்கணும். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த ஆராதனையில பங்கெடுக்க என்ன தகுதி அப்படின்னா, ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானத்தை எடுக்கணும். ஞான ஸ்நானம் எடுக்க முன்பதாக இந்த திருவிருந்து ஆராதனையில பங்கு கொடுக்க முடியாது. ஆகையினால தான் தேவனுடைய பிள்ளைகள் ஞான ஸ்நானம் எடுங்க. ஞான ஸ்நானத்தின் மூலமாய் உங்க பாவம் கழுவப்படுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறக்கிற ஒரு அனுபவத்தை அது குறிக்கிறது. நான் திட்டமாய் சொல்லுகிறேன், யார் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றுட்டீங்களோ அவங்க எல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்க தகுதி பெற்றுட்டீங்க. ஆமா, நீங்க ஆவியில பிறந்துட்டீங்க, இனி ஜலத்துல பிறக்கணும். ஆண்டவர் என் மூலமா, ஜலத்தின் மூலமா ஞான ஸ்நானம் கொடுக்க முன்பதாகவே அவர் தன்னுடைய அக்கினியின் மூலமாய் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சிலர் இந்த சபையில ரட்சிக்கப்பட்ட மாதிரி, மனம் திரும்பின மாதிரி, திருந்தி வாழ்ந்த மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல வந்து என்ற ஞான ஸ்நானம் கேட்டு பொய்யா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் இடத்துல நான் ஏமாந்துட்டேன். அவர்கள் இன்றைக்கு பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க, பழைய மாதிரி தண்ணி அடிக்க போயிட்டாங்க, சிகரெட் குடிக்க போயிட்டாங்க, விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. என்ன ஏமாத்திரலாம், என் தேவனை ஒரு நாளை ஏமாற்ற முடியாது. அவருக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ ஒப்பு கொடுக்கிறானோ அதை பார்த்து தான், எவ்வளோ தாகமாக இருக்கிறானோ அதை பார்த்து தான் அவரே அக்கினினால பரிசுத்த ஆவியினால ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால அவரே உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆகையினால நானும் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறேன். எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக எடுத்து இந்த பந்தி ஆராதனைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். ஏனென்றால் இதில் நீங்கள் பங்கெடுத்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ளாய் போக முடியும். நாம் இந்த பூமியில வாழுகிறோம். இந்த பூமியில இருந்து இந்த பூமிக்குரிய நன்மைகளையும் நாம சம்பாதிக்கணும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை இங்க தான் நம்ம சம்பாதிக்கணும். அப்ப பூமிக்குரிய வாழ்வுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ, நல்ல படிப்பு அவசியமா இருக்கிறது, நல்ல தொழில் அவசியமா இருக்கிறது, வியாபாரம் அவசியமா இருக்கிறது, சம்பாத்தியங்கள் அவசியமா இருக்கிறது, ஆஸ்திகள் அவசியமா இருக்கிறது, ஒரு குடும்பம் அவசியமா இருக்கிறது. நிறைய காரியம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம எவ்வளவோ செய்கிறோம். நல்லது. பரலோகத்திற்காக என்ன செய்தீர்கள், அங்கதான் ஒரு கேள்வி இருக்கிறது. பரலோக வாழ்வுக்காக என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த பூமியில நாம் அதிகபட்சமா 90 வயசு 100 வயசு அவ்வளவுதான் நம்ம வாழ போகிறோம். போதுமா? அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. அவ்வளவுதான் வாழ முடியும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு பின் வரக்கூடிய சந்ததி எத்தனை வயசுனே தெரியாது. நாட்கள் குறுகி கொண்டே போகுது. இந்த பூமிக்குரிய இந்த குறுகின வாழ்க்கைக்காக என்ன ஓட்டம் ஓடுறோம், இரவு பகலாக ஓடுகிறோம். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், திருமணம் பண்ணி கொடுக்கணும், சம்பாதிக்கணும், எதிர்காலத்துக்கு வேணும், நல்லா ஆயிரணும், உயரணும், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். அத்தனையும் பூமிக்காக படுகிறீர்கள். நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது, பரலோக வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. அந்த பரலோக வாழ்வுக்காக நான் இதுவரையிலும் என்ன செய்திருக்கிறேன்? இங்க வாழுகிறது அதிகபட்சமா 100 வயசுன்னு வச்சுக்குவோம். பரலோகத்துல நித்திய 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 காலம். அங்கே மரணம் இல்லை, அங்கே நித்திய ஜீவன் மட்டும்தான் இருக்கும்.
அங்க வாழ போகிற வாழ்க்கைக்கு ஒரு முடிவே கிடையாது. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு? அங்க கடன் தொல்லை கிடையாது, அங்க வியாதியின் தொல்லை கிடையாது. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய பலகீனம், ஒரு மனுஷனுடைய வியாதி ஒரு மனுஷனை எந்த எல்கைக்கு கொண்டு போகுது அப்படின்னு நீ பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஒரு வியாதி நிமித்தமாய் சொந்த பிள்ளைகள் தகப்பனை கைவிடுகிறதை இந்த பூமியில பார்க்கிறேன். திருநெல்வேலியில் பெரிய ஒரு கோடீஸ்வரர், பேரை சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்வா கடையில் அவ்வளோ ஃபேமஸான ஆளு. கொரோனா வந்து ஒரு பிள்ளைகளும் பார்க்கலையா, விசாரிக்கல, பக்கத்துல போகல. அந்த வேதனை, அந்த கவலையிலேயே மரித்து போனதாய் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு பலகீனம், ஒரு கொள்ளை நோய் ஒரு மனுஷனை எத்தனையோ எல்கைக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. நாம வாழுகிற காலம் கொஞ்ச காலம் தான் அந்த பூமியில. பரலோகத்துல நித்திய காலமாய் நம்ம வாழ போகிறோம். அந்த வாழ்வுக்காக நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பரலோகத்துக்கு போகணுமா? தேவனை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. சபையில கூடி வரும்போது, சபை கூடி வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து கர்த்தரை தேடுங்க, வாஞ்சியாய் தேடுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பெறலையா நீங்க கிறிஸ்தவங்க கிடையாது. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவோடு இல்லை. பேர் வேண்டாம், இயேசு வடியான்னு இருக்கும், ஆனா நீங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:9. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்க மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. பக்கம் சொல்லிரு. 215வது பக்கம். 215வது பக்கம், வேதத்தின் கடைசி பகுதியில 215. ரோமர் 8:9. ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவனே கிடையாது. அப்ப நீங்க இவ்வளவு நாள் சபைக்கு வாரீங்க அப்படின்னாலே, அபிஷேகம் பெறல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கிறிஸ்துவோடு இல்லை, கிறிஸ்துவோடு வாழல, கிறிஸ்துவோடு வாழ விரும்பல, நெருங்கி வர விரும்பல. அப்ப இன்னும் நெருங்கி வாருங்க. நீங்க தாகமா மாறல. அப்ப இத்தனை வருஷம் வந்தேனே, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரல. சும்மா வாரீங்க போறீங்க, வாரீங்க போறீங்க. கிறிஸ்துவின் ஆவி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், சீசர்கள், அவரோடு நடந்தவர்கள், அவருடைய போதனையை நேரடியாய் கேட்டவர்கள், கற்றுக் கொடுத்தார், கற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் நீங்க எருசலேமை விட்டு போகாமல் இங்கே தரித்திருங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தினால நீங்க நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிறது வரையிலும் நீங்க இங்க தங்கியிருங்க. ஆண்டவர் அப்படியே பரமேறி போனார். சீசர்கள் காத்து கிடந்தார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற காத்திருந்தார்கள். இன்னைக்கு அண்ணன் ராஜா சகோதரருக்கு ஈஸியா கிடைச்சிட்டு, இன்னைக்கு அபிஷேகம் தம்பி அருணுக்கு ஈஸியா ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு 10 நாள் வரையிலும் மேல் வீட்டு அறையில எப்போ கிடைக்கும்னு தெரியாது, என்னைக்கு கிடைக்கும்னு தெரியாது. காலையில கிடைக்குமா, மதியானம் கிடைக்குமா, பரிசுத்த ஆவியினால பரலோகத்தின் தேவன் எப்போ நிரப்புவார்னு தெரியாது. ஏக்கத்தோடு இருந்தார்கள், தாகத்தோடு இருந்தார்கள். சிலர் வீட்டுக்கே போயிட்டாங்க. என்னப்பா 2 நாள் பார்த்தாச்சு, 3 நாள் பார்த்தாச்சு அப்படின்னு சிலர் போயிருப்பாங்க, சிலர் போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமா. ஆனா 120 பேர் கடைசியா மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறது வரையிலும், பிதாவரை அனுப்புகிறது வரையிலும், தான் அவரை பெற்றுக்கொள்ளுகிறது வரையிலும் மேல் வீட்டு அறையில உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
இருந்த அத்தனை பேருடைய தாகத்தையும் பரலோகத்தின் தேவன் பார்த்து அவர்களை அபிஷேகித்தார். இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. நம்ம டைமுக்கு வரோம், நம்ம டைமுக்கு போறோம். ஆனாலும் நம்ம டைமுக்கே அவர் இறங்கி வருகிறார். ஆனாலும் சிலருக்கு அதை குறித்து கவலையே இல்லை, அதை குறித்து எந்த சிந்தையுமே இல்லை. அப்படியே இருக்கிறோம். அப்படி இருக்காதுங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, கிடையவே கிடையாது. உங்களை நீங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் சபைக்கு தான் போவோம். சபைக்கு போனா கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும். அல்லேலூயா. பாகால் இடத்துல போகிற அத்தனை பேருக்குள்ளாகவும் பாகாலுடைய கிரியைகள் இருக்கதான் செய்கிறது. ஆமாவா இல்லையா? அந்த ஆவி அங்க இருக்கிறது. தாகூனுடைய ஆவி அங்க அவர்களுக்குள்ளா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், இவரோ ஜீவனை கொடுக்க வந்தார், பரிபூரண அடைய வந்தார். இவர் ஜீவனை கொடுக்கிறவர், அவன் ஜீவனை எடுக்கிறவன். அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாவிட்டா நிச்சயமாய் உங்களுக்குள்ளாய் ஒரு அசுத்தாவி வந்து இருக்கும். இந்த விடுதலையின் ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு தரும்போது ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு பலகீனம், அதை பலகீனமா பார்க்காத, அது அசுத்தாவியா பாரு. அல்லேலூயா. எனக்கு அசுத்தாவி விரட்டுறதா ரொம்ப ஈஸியாச்சே. ஆமா, எத்தனையோ ஆவிகளை விரட்டி இருக்கோம். ஸோ நீ இந்த பலகீனத்தை அப்பா இவ்வளோ பெரிய நோயா நீ பார்க்காத, அது ஜஸ்ட் ஒரு பிசாசு. ஆமேன். அதை தான் தலைவன் வள ஊழியத்தில் தெளிவாய் வெளிப்படுத்தினார். விடுதலைக்காய் முன்னை கூப்பிடும்போது ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்காங்க, நல்லா ஜெபிப்பாங்க, ஆராதிப்பாங்க, நல்ல வாஞ்சையாய் தாகமாக இருப்பாங்க, எந்த வசனத்தை சொன்னாலும் உடனே எடுத்து வாசிப்பாங்க. ஆனால் விடுதலைக்காய் முன்னை கூப்பிடும்போது ஓடி வந்தாங்க. நான் இறங்கி போகும்போது, நான் அவங்க பக்கத்தில் போகும்போதே ஆவில அலகழிக்கப்பட்டு கீழே விழுந்தாங்க. மறுபடியும் எழுப்பி விட்டு தள்ள கை வச்சு மறுபடியும் சரிந்து விழுந்தாங்க. அவங்க இந்த செவ்வாய்க்கிழமை வாரம் அங்கே நடந்து சாட்சி சொன்னாங்க. நான் 2 நேரம் விழுந்தேன், எனக்கே ரொம்ப வெக்கமாயிற்று. ஆனாலும் எனக்குள்ளாக இருந்து ஒரு பொல்லாத கிரியைகள் வெளியே போனதை என்னால் உணர முடிஞ்சது. அந்த நாளுக்கு பிறகு எனக்கு என்ன மாற்றம் வந்ததுன்னா, நான் ரொம்ப வருஷமா தலைவலிக்காக தினந்தோறும் மாத்திரை போடுவேன். அப்படி போட்டாலும் அந்த தலைவலி பூரணமாக நிற்காது, கொஞ்சம் குறையும், மறுபடியும் வரும். ஆனால் என்றைக்கு ஊழியர் என்னை ஜெபத்துக்குள்ளாய் நடத்தி தொட்டு ஜெபித்தாரோ, இப்போ 1 மாதம் ஆச்சு, மாத்திரையும் இல்லை, தலைவலியும் இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதுனால எனக்குள்ளேயும் விடுதலை, என் மூலமாய் மற்றவர்களுக்கும் விடுதலை. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இல்லை அப்படின்னா எனக்குள்ளாகவும் விடுதலை இல்லை, மற்றவர்களுக்கும் விடுதலை இல்லை. இதுதான் உண்மை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லை அப்படின்னா அங்க என்ன ஒரு பொல்லாத ஆவி இருக்கும், அங்க ஒரு பொல்லாத ஆவி இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்ள விரும்புங்க, வாஞ்சிங்க, அதுல அனல் கொண்டு எழும்ப வாஞ்சிங்க, அதுல பிரகாசிக்க வாஞ்சிங்க, அதுல வளர ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆமா, வாஞ்சியோடு இருங்க. நான் சொல்லுகிறேன், விலை மதிப்பற்றது தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நமக்கு இலவசமாய் கிடைக்குது. இலவசமாய் கிடைக்கிற எந்த பொருளுக்கும் வேல்யூவே இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் பரலோகத்தின் தேவனுக்கு ஈடான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து ஒன்றை அவரிடத்தில் வாங்க முடியுமோ? அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் அல்லவா? ஆனா அவர் நம்மேல அன்பு கூர்ந்து இலவசமாய் தர்றார். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பரலோகத்துக்கு ஒருவராலையும் போக முடியாது. ஆமாவா இல்லையா? யோவான் சுவிசேஷம் 3:5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். வாசிங்க தொடர்ந்து. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமா, ஞான ஸ்நானம் ரொம்ப முக்கியம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நித்திய ஜீவன் வேணுமா, பரலோகத்துக்கு போகணுமா, ஞான ஸ்நானம். பரலோகத்துக்கு போகணுமா, ஆவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபையில சிலர் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், திருவிருந்தில் பங்கெடுத்துட்டேன் அப்படிங்கிறதுல நிக்கிறீங்க. அபிஷேகம் இல்லாவிட்டால், ஆவியானவரை நீங்க பெறாவிட்டால், இயேசு கிறிஸ்து மத்தியாகத்துல இன்றைக்கு வந்தால் உங்களுடைய நிலைமை என்ன? பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும். பரலோகத்துக்கு போகணும்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா திருவிருந்து ஆராதனையில பங்கெடுக்கணும். இதெல்லாம் செய்யாட்டா பரலோகத்துக்கே போக முடியாது. ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள் பரலோகத்துக்கு போகணும்? இந்த பூமியில இம்மைக்காகவும் நாம உழைக்கணும். பரலோகத்திற்கு போக உண்மையில உழைக்கணும். வேலையே செஞ்சுட்டு இருந்தா போதாது, உங்க வேலையே பார்த்துட்டு இருந்தா போதாது. கிறிஸ்து சொன்ன காரியத்திற்கு செவி கொடுங்க. பரலோகத்துல நித்திய 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 காலம் வரைக்கும் நாம வாழ போகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு ரொம்ப தேவை. பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? நீங்க தாகமா இருந்தா போதும். ஆண்டவரே, உங்க ஆவி எனக்கு வேணும், உங்க அபிஷேகம் எனக்கு வேணும். ரொம்ப தாகமா இருந்தா போதும். பரலோகத்தின் தேவன் அந்த உண்மையான தாகத்தை பார்ப்பார். ஹல்லேலூயா. அந்த மெய்யான தாகத்தை உங்களுக்குள்ள பார்ப்பார். இந்த சபையில வந்து ஆரம்ப விசுவாசியா இருக்கிறவர்கள் கூட சிலருக்கு அபிஷேகம் இல்லை. வெளி சபைகளே ஆராதனை பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க. பல வருஷமாச்சு சபைகளுக்குள்ள போய் இன்னும் வரைக்கும் உங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லை. ஆனா சகோதரர் ராஜா வந்து சில நாட்கள்ல மாதங்கள்ல அபிஷேகம். அருண் சகோதரர் வந்து 5 மாதத்திற்குள்ளாய் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. எதை காட்டுகிறது என்றால் தாகத்தை காட்டுகிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தாகம் இருந்துட்டா அவர் இறங்கி வந்துடுவார். தாகத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ரொம்ப தாகமா இருங்க. பரலோகத்துக்கு போன இதெல்லாம் தேவை. திருவிருந்து தேவை, ஞானஸ்நானம் தேவை, அபிஷேகம் தேவை. இது இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 54, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். கவனிக்கணும், கடைசி நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை எழுப்புவாராம். யார? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்து இந்த அனுபவத்திலெல்லாம் நம்ம வாழும்பொழுது ஒரு நாள் நாம் இந்த பூமியில் மரிப்போம். மரிச்சு அடக்கம் பண்ணப்படுவோம். இந்த பூமியில நம்ம பேர் முதலாய் மறக்கப்படும். யாருக்கு உங்க பூட்டம் பேர் தெரியும்? உங்க தாத்தாக்கு அப்பா பேர் யாருக்காகிலும் தெரியுமா? ஏன் உங்க தாத்தாக்கு தாத்தா தானே? தெரியாது. நினைவுல வைக்க வேண்டிய நமக்கே மறந்துட்டுனா அடுத்தவன் வச்சிருக்கியா ஜீவம்? பேர் முதலா மறக்கப்படும். சந்ததிகள் மறந்துடுவாங்க. ஆமா, நம்ம சாயல் மறக்கப்படும். நம்ம வாழ்க்கை தோடு இந்த பூமியில முடிஞ்சிரும். ஆனா ஒரு நாள் என் ராஜா வருவார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார். ஹல்லேலூயா. அவருடைய 2ஆம் வருகை என்று சொல்லி ஒரு நாள் வரும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று எல்லா சபைகளிலேயும் அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் இந்த பூமியில நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களை எதனால் அறியலாம்? கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும்,
சமுத்திரம் முழக்கமா இருக்கும். ஜனத்திற்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமா ராஜ்யம் யுத்தங்கள் செய்யும். இதுதான் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அடையாளம். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியல. தேசங்கள் தேசம் அடிச்சுக்கிடுது. இப்போ பாருங்க, காசாவுக்கும் இஸ்ரேவேலுக்கும் பிரச்சனை, 2 பேரும் அடிக்கிறாங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை, 2 பேரும் அடிக்கிறாங்க. அந்த யுத்தத்தை நடத்துகிறது யார் அப்படின்னா அங்க உள்ள அதிபர் ஒருத்தன் தான் காரணம். அங்க போய் நீங்க ஒரு மனுஷன்கிட்ட கேளுங்க, காசால போய் உனக்கு யுத்தம் நடக்கணும்னு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்டா ஒருத்தனும் சொல்ல மாட்டான். ஆமா, இஸ்ரேலை விடக்கூடாது, அடிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. போரை நிறுத்துங்கள் என்று சொல்லி ஜனங்கள் போராடுகிறாங்க. பாவிக 2 பேர் இருந்துட்டு நிறுத்துறதே இல்லை. ஜனங்களுடைய வீடுகள், பொருட்கள், வாகனங்கள் எல்லாமே பாழாக்கப்படுகிறது. எத்தனையோ ஜீவன் போயாச்சு. எப்படி ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்கிற வார்த்தை சாதாரணதுதான். ஆனா அது இப்போ நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நான் இப்பவும் உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன். 2 பேருக்கு பிரச்சனை, 1,00,000 பேருக்கு பிரச்சனை. 2 பேருக்கு தான் பிரச்சனை. 1,00,000 பேர் ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களுக்குடைய வாழ்க்கை வேதனை. எப்படி இதெல்லாம் புரியல. நான் நிறைய வாட்டி ஜெபம் பண்ணிருக்கேன், ஆண்டவரே இந்த அதிபர் மேல ஒரு குண்டு விழாதா, அப்பாவி மக்கள் மேல விழுது, பிள்ளை பச்சை பிள்ளை சாகுது, படுபாவி இவன் மேல ஒரு குண்டு அப்படியே மாத்தி விட மாட்டீங்களா ஆண்டவர்? எத்தனையோ நாள் கேட்டிருக்கிறேன். என்னமோ விழுன்னு நம்புறேன். அத்தோட அந்த யுத்தம் முடியும். மனசாட்சி இல்லை. 9 மாசமா 1 வருஷமா அடிச்சுட்டே இருக்கிறானுங்க. 2 பேருக்கு தான் பிரச்சனை. ஆதரவு தந்த மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஆகி போச்சு. இதெல்லாம் யோசித்து பார்க்க முடியுதா? என்ன ஏன் நடக்குது? நான் சொல்லுகிறேன், இது கர்த்தருடைய வார்த்தையினால நடக்கிறது. கர்த்தருடைய வருகையின் அடையாளத்திற்காக மட்டுமே நடக்குது. 2 பேருக்காக அல்ல, 2 தேசத்திற்காக அல்ல. ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறுதலுக்காக, உங்களை எச்சரிக்கைக்காக, உங்களை ஆயத்தப்படுத்துறதற்காக தேசத்துல இது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மக்கள், அப்பாவி மக்கள் வைரஸ் நோயை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. புதுசா எதையாகில் அனுப்பி மறுபடியும் 1ல இருந்தே மருந்தை சேல் பண்ணலாம். நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. 3ல் ஒரு கூட்ட ஜனங்கள் மரிப்பார்கள். ஏகப்பட்ட மரணங்கள் வருது. புதுசா வைரஸ் நோய்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது தேவனால் அனுப்பப்பட்டதல்ல, மனுஷனால் உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. இது எதற்காக? சபையை எச்சரிக்கைக்காக, சபையை ஆயத்தப்படுத்துகிறதற்காக. சபையை நீ விழித்துக்கொள். இந்த கொள்ளை நோய் வரும்போது உன் இயேசு கிறிஸ்து வர சமீபமான காலம் வந்து விட்டது. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதை சபை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக. ஆமென். தேசத்தில் இதெல்லாம் நடக்கிறது என்கிறதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடைசி காலம் பயங்கர யுத்தங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், கொள்ளை நோய் பயங்கரமாய் வரும். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் யுத்தம் செய்யும். ஹல்லேலூயா. இப்போ கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் போது, அப்படியே சம்பவிக்கும் போது, இப்போ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வருவார். அவர் வரும்போது என்ன நடக்கும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள், வசனத்திற்குள்ளாய் போவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாய் ஹல்லேலூயா. இயேசு மறுபடியும் வருவார். எனக்காக சிலுவை சுமந்த இயேசு மறுபடியும் வருவார். எனக்காக இரத்தத்தை சிந்தின இயேசு மறுபடியும் வருவார். எனக்காக உயிரோடு எழுந்து மரித்து உயிரோடு எழுந்து மறுபடியும் பரமேறி போன இயேசு மறுபடியும் இறங்கி வருவார்.
எதற்காக தெரியுமா? அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவார்? எதற்காக பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார்? எதற்கு தேவ ஏக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார்? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் 10 கேஸ் இருக்கு, வெட்டி கொண்டுட்டாங்க. இல்ல கொலை கேஸ்ல ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனைல மரித்தவங்க எழும்ப மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெபத்துல வாழ்ந்த நான், ஊழியத்தை செய்த நான், நீதியாய் வாழ்ந்த நான், அவருடைய வார்த்தையில பிரியமாய் நடந்து வாழ்ந்து மரித்த நான், கிறிஸ்துவுக்குள்ளாய் முதலாவது எழுந்திருக்கிற பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். என்னை உயிரோடு எழுப்பும்படியாய் கடைசி நாட்களை நான் அவனை எழுப்புவேன். யாரை எழுப்புவார்? கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்களை. யாரை எழுப்புவார்? கிறிஸ்துவனுடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கெடுத்தவர்களை நான் எழுப்புவேன் என்று யோவான் சுவிசேஷத்தில் வாசித்தோம். சும்மா எழுப்ப மாட்டார். அவருடைய சரீரத்தில் உங்களுக்கு பங்கு இருந்தனா, அவருடைய இரத்தத்தில் நீங்க பங்கு எடுத்திருந்தீர்களானால் எழுப்புவார். முதலாவது மரித்தவர்கள் எழும்புவார்கள். அன்னைக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சு கல்லறை கட்டியிருந்தாலும், மணிமண்டபம் கட்டியிருந்தாலும் அது அப்படியே பிளக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. கல்லறைகள் திறக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அந்த வரிசையில நீங்க இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த வரிசையில நான் இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த வரிசையில மரித்து போன பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல அடுத்தபடியாய் சொல்லப்பட்டிருக்கிறது 17வது வசனம். 1 தெசலோனிக்கர் 4:17 வாசித்தால், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். ஆமா, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். பிற்பாடு நாமும் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணுமா? ஞான ஸ்நானம் தேவை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை, திருவிருந்து ஆராதனை தேவை. இன்னைக்கு நிறைய சபைகள்ல ஞான ஸ்நானம் இல்லை, திருவிருந்து இல்லை, அபிஷேகமும் இல்லை. வேற என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. போக முடியுமா? முடியாது. வேதத்தின்படி முடியாது. ஆக நல்ல ஆவிக்குரிய சபை நம்மை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. இன்னைக்கு ஒரு சபை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. சத்தியத்தை மட்டும் கூர்ந்து கவனிங்க. ஒரு சபையில இருந்துட்டு இந்த அனுபவம் எல்லாம் உங்களிடத்துல இல்லை அப்படின்னா தேவன் விரும்பினாலும் உங்களை ராஜ்யத்திற்குள்ள எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீதிக்கு புறம்பாய் வந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு நீதி இருக்கு, அவருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு கட்டளை இருக்கு. அதை வச்சிட்டார். அதை இனி அவர் மீற மாட்டார். அல்லேலூயா. ஆமா, ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தினால ஒரு சட்டத்திற்கு முத்திரை வைக்கப்பட்டாச்சுன்னா ராஜாவே மீற முடியாது. அல்லேலூயா. ராஜாவுக்கு ஆசை தானியேலை சிங்க கபிக்குள்ளாய் போகிடக்கூடாது என்று தான் ராஜாவுக்கு ஆசை. அவனை போட்டுட்டு அவர் ராத்திரி முழுசா உறங்கல, தூங்காம இருந்த. ஐயோ, தானியேலை சிங்கம் என்ன செஞ்சதோ தெரியலையே, கடிச்சிருக்குமோ, கொண்டு இருக்குமோ, சேதப்படுத்திருக்குமோ, மறுபடியும் உயிரோட பார்ப்பேனா, தெரிஞ்சோ தெரியாமலோ 30 நாள் வரைக்கும் எந்த மனுஷனை பார்த்தோம், எந்த தேவனை பார்த்தோம், யாதொரு விண்ணப்பமும் பண்ணக்கூடாது. தெரியாம முத்திரை போட்டுட்டான். போட்டாச்சுன்னா ராஜாவாலை மீற முடியாது. மனசே இல்லாம தண்டனைக்கு உட்படுத்துகிறான் ராஜா. ஆனா கர்த்தர் தானியேலோடு இருந்தார். கர்த்தர் தானியேலோடு இருந்தார். சிங்கத்தின் கபிக்குள்ளாய் போட்டார்கள், கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். தானியேல் கர்த்தரோடு இருந்தார். சிங்கங்களால் அவனை சேதப்படுத்த முடியல.
சிங்கத்திற்கு நீங்களாக்கி ரட்சித்த தேவனுக்கு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ராஜாவே தன்னுடைய கட்டளைகளை மீறாமல் இருக்கும்போது பரலோகத்தின் தேவனாய் இருக்கிற ராஜா எப்படி கட்டளையை மீறுவார்? வசனத்தை மீறுவார்? அவருடைய பிரமாணத்தை எப்படி மீறுவார்? மீறவே மாட்டார். இல்ல கடைசி என்ன மன்னிச்சு அப்படி இப்படி பண்ணி கொண்டு போயிடுவார் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் என்று தான் அர்த்தம். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல தப்பு தப்பா ஞான ஸ்நானம் கொடுக்குறாங்க. விசுவாசத்திற்குள்ள வரக்கு முன்னாடியே ஞான ஸ்நானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசமே இல்லாம நிறைய சபைகள்ல ஞான ஸ்நானம். 13 வயசு பையனுக்கு, 12 வயசு பையனுக்கு ஏசுன்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, பரலோகனா என்ன, நரகன்னா என்ன, ஆவியானவர்னா என்ன, திருவிருந்துனா என்ன, சபைனா என்ன, ஆராதனா என்ன, எப்படி ஆராதிக்கணும், எப்படி ஜெபிக்க, ஒண்ணுமே தெரியாது. அவங்கள கூட்டிட்டு வந்து முக்கி விடுறது செல்லாது. அல்லேலூயா. அப்படி யாராகில் என்னைக்காகில் எடுத்திருந்தீங்கன்னா இந்த சபையில நீங்க மறுபடியும் எடுக்கணும். ஆமா, சரியில்லாம எடுத்தா அது அங்கீகரிக்கப்படாது. வயசு வரணும், சீசனா மாறணும், ரட்சிக்கப்படணும், விசுவாசிக்கணும். ஒண்ணுமே இல்லாம ஞானஸ்நானம் எடுத்துட்டு கொடுத்தவங்களுக்கு ஐயோ, எடுத்தவங்களுக்கு ஐயோ தான். ஆகையினால மறுபடியும் அப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் உங்களை ஆயத்தமாக்குங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்போ நேரம் போச்சு. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதே யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54 இருந்தே வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். மெய்யான போஜனமே எது? வீட்டில் சமைச்சிட்டு வச்சிருக்கிறோமே அது கிடையாது. மெய்யான போஜனமே ஆண்டவருடைய சரீரமும் இரத்தமும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த பூமியில வீட்டில் சாப்பிடுகிற போஜனம் இம்மேல வாழ உதவி செய்யும். ஆனா சபையில நீங்க பங்கெடுக்கிற கிறிஸ்துவினுடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் பரலோகத்தில் வாழ உதவி செய்யும். ஆகையினால சொல்லுகிறா என்னுடைய சரீரம் மெய்யான போஜனம் என்று. ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழும்படி வீட்டில் நம்ம சாப்பிடுகிற அப்பம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது, தண்ணி ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதே போல பரலோகத்துக்கு போகணுமா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா, அவருடைய சரீரம் மெய்யான போஜனம், அவருடைய இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இதை நீங்க செய்யணும், இதற்கு ஆயத்தமாகணும். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கீழே உள்ள வசனத்தை வாசித்தீர்களானால் 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று மெய்யான போஜனம், மெய்யான பானம், அவருடைய சரீரமும் இரத்தமும். அடுத்தபடியா இதுல பார்க்கிறோம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இது எதை காட்டுகிறது? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேன், அவரும் என்னிலே நிலைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த திருவிருந்து ரொம்ப முக்கியம், இந்த ஆராதனை ரொம்ப முக்கியம்.
தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப விரும்புங்க, ரொம்ப வாஞ்சிங்க, ரொம்ப நேசிங்க. இதை ஒரு பண்டிகை போல் ஆசரிங்க. ஹல்லேலூயா. இதை ஒரு பண்டிகை போல எண்ணுங்க. இதில் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு சிந்தையோடு வரணும். என்ன சிந்தையை தெரியுமா? என் தகப்பன் வீட்டில் இன்றைக்கு என்னுடைய விடுதலை நாளாக இருக்கிறது. 430 வருஷத்தினுடைய அடிமைதனம் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த நாளில் விடுதலை ஆயிற்று. அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்றைக்கு ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், எல்லா எகிப்தியரிடத்துல போய் வெள்ளி உடைமைகளை பொன் உடைமைகளை 916 எல்லாம் கேளு அப்படின்னார். இவன் போய் கேட்டான் பாருங்க. ஆமா, அவன் இருக்கிறதெல்லாம் கலத்தி கொடுத்தான். வேணுமா? போய் ஆராதனைக்கு போ கொடை, போ திருவிழா. இவங்க என்ன கேட்டாங்க? ஏன் தேவனுக்கு பண்டிகை கொண்டாட போகிறோம், சும்மா போக முடியாது அப்படின்னு எல்லாம் கலத்தி கொடுத்துட்டான். ஆண்டவர் கேட்க சொன்னார், இதுவரையிலும் தங்கத்தை பார்த்திராதவர்கள், வெள்ளியை பார்த்திராதவர்கள், ஐஸ்வர்யத்தை பார்த்திராதவர்கள் முதல் அவர்களுடைய பொக்கிஷ சாலையை கர்த்தர் நன்மையினாலே நிரப்பினார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இந்த திருவிருந்தை ஆசரிக்க வந்திருக்கிற நீங்க தரித்திரத்தோடு வந்திருக்கலாம். ஆனா திரும்பி போகும்போது கர்த்தர் அவருடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால உங்களை 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 நிரப்பி அனுப்புவார். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி சாபத்தின் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. அடிமை என்கிற சிறுமை என்கிற பேச்சு மாறுவதாக. அடிமை என்கிற பேச்சு மாறுவதாக. தரித்திரம் என்கிற பேச்சு மாறுவதாக. இந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு மாறி போவதாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ரொம்ப வருஷமா இருந்த அடிமைதனம் இன்றைக்கு மாறுகிறது. அப்பாவினுடைய சரீரத்தினால, அப்பாவினுடைய இரத்தத்தினால மாறுகிறது. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். எத்தனை பேர் நல்ல சந்தோஷத்தோடு முழங்கால் படியிட போறீங்க?